ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த ஒரு காயை ஒரு கப் அளவு கட் பண்ணி எடுத்து நீங்கள் அதை ஜூஸ் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க. 7 நாளில் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். அவ்வளோ அற்புதம் இருந்தது. உங்களுக்கு இந்த காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு காலையில் வெறும் வயிற்றில் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இந்த காயில் இவ்வளவு நமக்கு சர்க்கரையோட அளவு குறையுதா, இதெல்லாம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்களா, அடுத்த நாள் காலையிலேருந்து ஒரு கப் அளவு இந்த காயை எடுத்துக்கோங்க. அவ்வளோ அற்புதம் இருந்த காய் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பீக்கங்காய்ங்க. அதை நல்லா சுத்தமாக மேலெல்லாம் கழுவிட்டு அதை அந்த மேல் தோல் அதே போல் அந்த சதைப்பகுதி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி இதை வடிகட்டி அந்த ஜூஸ் ஒரு 1/4 கிளாஸ் இல்லைன்னா 1/2 கிளாஸ் வரும். அதை அப்படியே குடிச்சிட்டு வந்து பாருங்கள். ஒரு கப் அளவு எடுத்துக்கணும். இதை குடிச்சிட்டு வந்துட்டு 7 நாள் கழித்து டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சர்க்கரை அளவு நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.